எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர்ஜே தேவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கோடைக்கால நோய்களும் அதற்கான தடுப்பு முறைகள் குறித்து விளக்கம் தருவதற்காக பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏ முத்துக்குமரன் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார். ஹலோ மேம், வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிட்டு பயங்கரமா நம்மள பயங்கரமா வறுத்தெடுக்க ஆரம்பிச்சாச்சு இல்லைங்களா சார்? ஸோ இன்னும் இப்போ மே 4th இருந்து அந்த அக்னி வெயில் கூட ஆரம்பமாகுது. ஸோ இந்த டைம்ல நம்ம இது கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா சார்? ஸோ கோடை காலத்துல ஏற்படக்கூடிய பொதுவான நோய்கள்னா என்னென்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார். பொதுவாக வெயில் காலத்தில் அதிகமான வெப்பம், நீரிழப்பு மற்றும் சுகாதாரமற்ற உணவு நீரால் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட் எக்ஸாக்ஷன் சொல்லக்கூடிய வெப்ப அயற்சி, ஹீட் ஸ்ட்ரோக் என சொல்லக்கூடிய வெப்பவாதம், டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய நீரிழப்பு, ஃபுட் பாய்சனிங் மற்றும் தட்டம்மை, சிக்கன் பாக்ஸ் போன்ற நோய்கள் ரொம்ப அதிகமாக பரவுது. தோல் தடிப்புகள், ஸ்கின் தடித்து போகிறது, இந்த டைமில் நிறைய காய்ச்சல், சளி, இருமல் பிரச்சனைகளும் வெயில் காலத்தில் நிறைய ஏற்படும். மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஹீட் ஸ்ட்ரோக் அண்ட் ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா உடல் வெப்பம் அதிகமாகும், டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகி தலைவலி, மயக்கம் மற்றும் தசைப்பிடிப்பு போன்றவை அதனுடைய முக்கிய அறிகுறிகள். டீஹைட்ரேஷன்னா உடம்புல நீர் சத்து குறைஞ்சி சோர்வு ஏற்படுறது, தலை சுத்தல் ஏற்படுறது, ட்ரை மவுத் வறண்ட வாய், நாக்கு ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்கிறது. இப்போ இந்த டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். அடுத்து உணவு விஷம். இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா உணவு விரைவில் கெட்டு போகிறதுனாலையும் சமைச்சு ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்றதுனாலையும் நிறைய அந்த கிருமிகள், பாக்டீரியாஸ் நிறையா மல்டிப்ளை ஆகி அதனால் வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் வயிறு வலி ரொம்ப காமன். அடுத்து முக்கியமாக தோல் பிரச்சனைகளில் இந்த வேர்க்குரு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு, அடுத்தது நீர்வழி சுத்தமில்லாத தண்ணி குடிக்கிறதுனால டைஃபாய்டு, காலரா, மஞ்சக்காமலை, அடுத்து கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸைன்னு சொல்லக்கூடிய அந்த கன்ஜக்டிவிட்டிஸ் அண்ட் ஒவ்வாமை, ட்ரை ஐ, அது அம்மை நோய்கள், முக்கியமாக தட்டம்மை, சிக்கன் பாக்ஸு போன்ற நோய்கள் கோடை காலத்தில் பரவக்கூடிய ஒரு முக்கியமான நோய்கள். ஓகே சார். ஸோ இதில் முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு சொன்னதே இந்த டீஹைட்ரேஷன் ஒன்று சொல்லியிருந்தீங்க சார். இந்த நீர் குறைபாட்டினால என்னென்ன பிரச்சனைகள் நம்ம உடம்புல ஏற்படுது அப்படின்றது சொல்லுங்கள் சார். முக்கியமாக கோடவியல் காரணமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் முக்கியமாக டீஹைட்ரேஷன் ரொம்ப அதிகமாக ஏற்படும். ஏன்னா பெரியவங்களோட அவங்களுக்கு வேர்வை சுரப்பிகள் ரொம்ப கம்மின்றதுனால ஈஸியாக டீஹைட்ரேஷன் ஆகிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப சான்ஸு. டீஹைட்ரேஷனால் இந்த வேர்க்கூறு அதிகமாக ஏற்படும், வெப்ப சோர்வு, ஹீட் எக்ஸாக்ஷன், வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் கடும் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் நம்ம ஏற்படலாம். நம்ம பொதுவாக இந்த சிறுநீர் குறைவாக போகிறது, இந்த டீஹைட்ரேஷனால் சிறுநீர் குறைவாக போகிறது, வாய் வறட்சி, சோர்வு ஏற்படும். அடுத்தது வெப்ப பக்கவாதம், ஹீட் ஸ்ட்ரோக்லாம் ஏற்படும். உடல் வெப்பநிலை உயர்ந்து அவங்களுக்கு வாந்தி, தலைவலி, மூச்சு திணறல் முதற்கொண்டு எல்லாமே ஏற்படலாம் அவங்களுக்கு ஓகே சார். இந்த டீஹைட்ரேஷன் முக்கியமாக நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி குழந்தைகளுக்கு இது அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். ஸோ குழந்தைய நம்ம இந்த நீர் குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனை, இந்த டீஹைட்ரேஷன் நடக்காமல் இருக்குன்னா குழந்தைங்களை எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் சார். பொதுவாக குழந்தைங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க வெளியே. ஸோ அதனால் அவங்க குழந்தைங்களுக்கு நம்ம தாகம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காம அவங்களை அடிக்கடி நம்ம தண்ணி நிறைய அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த முக்கியமாக கோடை காலத்தில் அவங்க இளநீர், மோர் அதிகமாக கொடுக்கணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல காட்டன் ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நல்ல உடை காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் போடணும். நல்ல லூஸ் கிளாஸ் தளர்வான மற்றும் பொதுவாக வெளிர் நிற ஆடைகள், ரொம்ப டார்க்கான ட்ரெஸ் போடாமல் வெளிர் நிற ஆடைகள் போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மதியம் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை குழந்தைங்களை நம்ம விளையாட வெளியே அனுமதிக்கக்கூடாது. அதுக்கு தான் நமக்கு லீவும் விடுறாங்க. கோடை விடுமுறை விடுறதுக்கு முக்கியமான காரணம் வெயிலில் குழந்தைங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறது தான். ஸோ பட் பேரண்ட்ஸ் அந்த டைம் 10 to 4, 11 to 4 குழந்தைங்களை வெளியே ரொம்ப அனுமதிக்கக்கூடாது. குளியல் ஒரு நாளைக்கு அவங்கள 2 முறை குளிக்க வைக்கிறது உடல் சூட்டை அவங்களுக்கு குறைவா. ஓகே சார். சார் இப்போ இந்த தட்டம்மை போன்ற பிரச்சனைகள் அதிகமாக வரும் இந்த வெயில் கோடை காலங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். அதுலேருந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியுமா, இல்லை அது வந்துடுச்சுன்னா எப்படி நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள் சார். பொதுவாக இந்த கோடை காலத்தில் சொன்னபடி தட்டம்மை, சிக்கன் பாக்ஸ் இது ரெண்டும்
தற்காத்து கொள்ளணும்னா வேக்சினேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் கவர்மெண்ட் தட்டமே வராமல் தடுக்கிறது குழந்தைங்களுக்கு 9 monthsலேயே நம்ம வந்து மீசல்ஸ் சொல்லக்கூடிய வேக்சினேஷன் போடுறோம். ஓகே சார். சிக்கன் பாக்ஸ் வேக்சின் வந்து கவர்மெண்ட் போடுறதில்ல, பட் ப்ரைவேட்டில் 1 year முடிந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து சிக்கன் பாக்ஸ் தடுப்பூசி வந்து நம்ம வெளியே ப்ரைவேட்டாக நம்ம வந்து போட்டுட்ருக்குறோம். இந்த 2 வேக்சினேஷன் பண்ணாலே நம்ம 95% வந்து அவங்களுக்கு வராமல் வந்து தவிர்க்கலாம். நம்ம வந்த பிறகு என்ன பண்ணணும், பொதுவாக இது வந்து ஒருத்தருக்கு வந்து காற்று மூலமாகவும் பேசக்கூடிய எச்சில் மூலமாகவும் தொடுவதன் மூலமாகவும் தான் பொதுவாக இந்த குழந்தைங்களுக்கு ஒருத்தருக்கும் பரவிட்டே இருக்கும். ஸோ அதனால் பொதுவாக ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா உடனே அவங்கள வந்து நம்ம வந்து தனிமைப்படுத்திடணும். அவங்கள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாட்கள் 15 நாட்கள் வந்து அவங்கள தனிமைப்படுத்தணும். பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் படி தனிமைப்படுத்தி வைக்கணும். குழந்தைகளை வந்து தனிமைப்படுத்துறது அவங்க ஒரு இடத்துல இருக்கிறது பொதுவாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லைங்களா, வீட்டுக்கு முன்னாடி வேப்பிலை சொருகிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஏதோ உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏதோ வியாதிகள் வந்துருக்கு, அந்த வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது, வெளியவும் வரக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ குழந்தை அந்த டைம்ல ஸ்கூலுக்கு அனுமதிக்கிறதோ வெளியே விளையாட அனுமதிப்பதோ நம்ம வந்து கூடாது. பொதுவாக வந்துருச்சுன்னா உடனடியாக நம்ம வந்து அந்த சிக்கன் பாக்ஸ் கூறிய தடுப்பு மாத்திரைகள் முதல் நாளே எடுக்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு அந்த குழந்தை அந்த நோய் வந்து மேலும் அதிகம் பரவாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். கூட பராமரிக்கிறவங்களுக்கு உடனே வேக்சினேஷன் போடுறது கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த தட்டம்மை அப்புறம் இந்த சிக்கன் பாக்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க சார். ஸோ இது வரும்பொழுது வீட்டில் இருந்தே வந்துட்டு அவங்க மெடிசன் டாக்டர் கிட்ட வராமல் மெடிசன் எடுத்துக்காமல் அவங்க வீட்டில் இருந்து அவங்க மேனேஜ் பண்ண முடியுங்களா சார்? இது பொதுவாக சிக்கன் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் தானாக வந்து சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான். பட் சில குழந்தைகளுக்கு சில பேர்களுக்கு வந்து அதில் செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் உருவாகி சில பேருக்கு மூளைகள் பாதிக்கப்படக்கூடிய வைரல் என்கெஃபலைட்டிஸ் சொல்லுவோம், அது கூட ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வர்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ பொதுவாக இப்போ நிறைய தகவல் தொடர்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சும்மா சிக்கன் பாக்ஸ் வந்துட்டாலே இப்போ டாக்டர் மூலமாக வீடியோ கால் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக கூட நம்ம பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. பொதுவாக அந்த டைமில் குழந்தைங்களுக்கு முதல் 2 நாட்கள் வந்து ஜுரம் ஏற்படும். அடுத்து இந்த குடம்பு கொப்பளங்கள் உடைந்து சீழ்பிடிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். ஸோ அதற்கெல்லாம் வந்து அரிப்புகள் ஏற்படலாம் நமக்கு. ஸோ சருமத்துக்கு ஏதோ ஆயின்மெண்ட் லோஷன் தடவுறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் சிக்கன் பாக்ஸ் வந்தாலும் மருத்துவரை ஒரு குடும்ப மருத்துவரை அணுகி வீடியோ கால் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு மாத்திரைகள் வந்து கொடுக்கறது நல்லது. மாத்திரைகளை தவிர்க்கிறது நல்லது கிடையாது நமக்கு. ஓகே சார். ஸோ அடுத்ததாக பார்த்தா இந்த ஹீட் ஸ்ட்ரோக், இது வந்து இந்த வெப்ப அலைகள் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கு இல்லைங்களா சார்? ஸோ இதில் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றத எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம்? அது நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள் சார். பொதுவாக இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அந்த ஹீட் எக்ஸாக்ஷன் வெப்ப அயற்சி வெப்ப வாதம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் ரொம்ப பணியாற்றவங்களுக்கு வெயிலில் வேலை செய்யக்கூடிய இந்த மேன்ஷன்ஸ் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க வெயிலில், அவங்களுக்கும் தான் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது. வெப்பத்தின் காரணமாக வந்து அதிகமான வியர்வை ஏற்படுறது, தலை சுற்றுதல், குமட்டல், வாந்தி வருதல் இது அது ஏன் வருதுன்னா நம்ம உடலுடைய மையப்பகுதி வெப்பம் வந்து அதை தாக்கக்கூடிய அளவை காட்டிலும் அதிகமாகிட்டு இருக்குன்றதுக்கான காட்டக்கூடிய சிம்டம்ஸ் தான் இது. எக்ஸாம்பிள் நம்ம காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஓவர் ஹீட்டான ஒரு சிம்பிள் வரும் இல்லையா? ஸோ அதுபோல் நம்ம உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது அந்த ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஒரு இந்த மாதிரி அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பித்தோடனே நம்ம என்ன பண்ணணும், வெயில் அல்லாத ஒரு நிழலான பகுதிக்கு நம்ம உடனே போயிடணும். பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தலை சுத்தல் வாந்தி ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சுன்னா உடனே அவங்க பைக்கை ஓரங்கட்டி நிறுத்திடணும். நம்ம உடனே ஒரு குளிர்ந்த நீரோ ஒரு பழச்சாறுகளோ இளநீரோ மோரோ தர்பூசணி இவற்றை வாங்கி உடனடியாக வந்து நம்ம உடனே அருந்தணும். பக்கத்தில் வீடு இருந்தால் உடனே போய் ஒரு குளிர்ந்த நீரில் வந்து ஒரு குளியல் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படி குளிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறவங்க குளிர்ந்த நீரை வந்து உடல் முழுவதும் வந்து கழுத்து முகம் போன்ற பகுதியில் வந்து ஊற்றிக்கொள்ளலாம். ஆடைகளையும் நீராக நினச்சி விடுறது வந்து ரொம்ப நல்லது. இந்த பாதங்கள் மற்றும் கைகளை வந்து ஒரு குளிர்ந்த நீரில் அழுத்தி இருப்பதன் மூலமாக நம்ம உடலுடைய மையப்பகுதி வெப்பத்தை வந்து நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இது வெப்ப அயற்சியினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை வந்து நம்ம ரொம்ப அலட்சியம் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வெப்ப வாதத்தில் அதை ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஹீட் ஸ்ட்ரோக்னா மூளையை பாதிக்கிறதுனால அவங்க உடனே என்ன ஆகிடும், அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் ஏற்படும், ஒரு சிந்திக்க இயலாத பதட்டல் ஒரு பிதட்டல் மாதிரி ஏற்பட்டு மூர்ச்சியாகி விடுவாங்க, மயக்கம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதை கவனிக்காமல் விட்டாங்கன்னா மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் எய்டில் தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருக்கும். அந்த முதலுதவி செஞ்சுட்டா அவங்க வந்து மரணம் ஏற்படுறது வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். முதல்ல ஒருத்தன் சப்போஸ் ஹீட்டுனால ஒரு வெயிலில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா உடனே நம்ம அவங்க மூச்சு விடுறதையும் அவங்க இதயம் ரொம்ப வேலை செய்தா இல்லைன்றதையும் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். சப்போஸ் இருதய துடிப்போ இல்லையோ மூச்சோ இல்லையோனா உடனே என்ன பண்ணணும், அவங்களுக்கு சிபிஆர் அந்த கார்டியோ பல்மனரி ரெசசிடேஷன் சொல்லக்கூடிய சுவாசம் இதயம் மற்றும் சுவாசத்தை
பயன்படுத்தக்கூடிய முதலுதவியை வந்து நம்ம உடனே வழங்கணும். ஸோ அவர் நல்லா மூச்சு விடுறாரு, இதே துடிப்பு நல்லா இயங்குதுன்னா உடனே அவர் நேரான பகுதி கொண்டு போயிட்டு அவர் ஆடைகளை வந்து ரொம்ப நல்லா கலைச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹீட் ஸ்ட்ரோக் எப்போ ஏற்படும்? கிட்டத்தட்ட 104 டிகிரி சென்டிகிரேட் மேலே போச்சுன்னு தான் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஒரு ஐஸ் கட்டி நிரப்பப்பட்ட நீரில் கிட்டத்தட்ட நீரின் வெப்பம் வந்து ஒரு 15 டிகிரி செல்சியஸில் அவங்க கழுத்து பகுதி வரைக்கும் அமிழ்ந்து வச்சிடணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இதுதான் வேர்ல்டு ஃபுல்லாக அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டைம் இருக்கும்போது ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் 1 டிகிரி செல்சியஸ் வந்து உடம்பு குறையும். ஸோ அந்த மாதிரி ஐஸ் கட்டி கிடைக்கலன்னா நம்ம கிடைக்கிற நீரை வச்சு நம்ம உடம்புல வந்து நம்ம நல்லா தண்ணீரை வச்சு நம்ம தேய்ச்சி அவங்களோட ஹீட்டை வந்து நம்ம குறைச்சிட்டு இருக்கணும். நல்லா சுற்றி அவங்க கும்பை சுற்றி நிற்காமல் இல்லாமல் அவங்க மேலே வந்து காற்று படுற மாதிரி வச்சுக்கணும். இல்லை ஒரு டேபிள் ஃபேனோ ஏதோ ஒரு கை விசிறி கொண்டோ வந்து அவங்க மேலே காற்று விடணும். நம்ம சப்போஸ் அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஓரளவுக்கு குடிச்சா முழுங்குற தன்மை குடிக்கிற தன்மை வந்துருச்சுன்னா உடனே அவங்களுக்கு வந்து ஒரு குளிர்ந்த நீரோ ஒரு பழச்சாறுகளோ ஓஆர்எஸ் பாக்கெட்டோ நம்ம வந்து கொடுக்கலாம். ரொம்ப மயக்கமாக இருக்காங்கன்னா உடனே 108க்கு ஃபோன் பண்ணி உடனே மருத்துவமனையை அணுகி உடனே ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டா ஐவி வழியாக வந்து நம்ம ஆரல் போன்ற டிஎன்எஸ் போன்ற பொருட்கள் ஏற்றிக்கிட்டா அவங்கள வந்து அந்த ஆபத்தான நிலைமையை கடறாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் கோடைக்கால நோய்களும் அதற்கான தடுப்பு முறைகள் பத்தி டாக்டர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஸோ அது வந்துடுச்சுன்னா அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம், முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். கண்டிப்பா, ஏன்னா இமிடியேட்டா என்ன பண்ணணும், ஸோ வந்து இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸா போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டீங்க சார். ஸோ இது கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே முக்கியமா நம்ம இந்த டைம்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா சார்? ஸோ அடுத்ததா வந்து இந்த சரும பிரச்சனைகள் அப்படின்றது பொதுவாகவே வந்து சில பேருக்கு வந்து பெரும்பாலும் அது இருந்துகிட்டு இருக்கும், ஒவ்வாமை காரணமாக இருந்துட்டு இருக்கும். இந்த கோடை காலங்களில் வரக்கூடிய இந்த சரும பிரச்சனைகளை எப்படி கையாளலாம் அப்படின்னு சொல்லுங்க சார். ஓகே, உண்மை நல்ல சரியான கேள்வி. நிறைய பேர் இப்போ காஸ்மெட்டிக் இதாக பார்க்குறப்ப வெயிலில் கருப்பாயிடுறோம் சொல்லி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த அதிகப்படியான வெயில் வந்து அப்புறம் அந்த சூரியன்லேருந்து சன்லேருந்து வரக்கூடிய யூவி கதிர்களால் நம்முடைய தோலில் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும். முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் தோல் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சன்பர்ன் சொல்லக்கூடிய சூரிய ஒளி காயங்கள் சொல்லுவோம். நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதனால அவங்க தோல் செவந்து எரிச்சல் மற்றும் வலியுடன் கூடிய பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு சன்பர்ன், ஒரு மாதிரி தோல் ஃபுல்லாக எரிச்சலாகவும் ஒரு மாதிரி செவந்து போகிற மாதிரி ஏற்படும். அடுத்து காமனாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தோன்னா வேர்க்குரு. நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய வேர்க்குரு, அதிக வேர்வை காரணமாக நம்ம தோலில் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய ஒரு சிவப்பு கொப்பளங்கள் மற்றும் ஒரு கடு அரிப்பு ஏற்படும். ஸோ இது வேர்க்குரு. அடுத்தது வந்து டேனிங். முக்கியமாக எல்லாரும் கேள்விப்படுறது டேனிங் அண்டு பிக்மெண்டேஷன், தோல் வந்து கருத்து போகிறது மற்றும் திட்டுக்கள் உருவாகிறது. இந்த சூரிய கதிர்களால் இந்த தோல் நிறம் மாறி இந்த பழுப்பு நிற கோடுகள் மற்றும் திட்டாக தோல் உரிதல் வந்து ஏற்படும். ஸோ இது டேனிங். அடுத்தது ஏற்படக்கூடிய பிரச்சனை பார்த்தா கொப்பளம் வீக்கம். அந்த வெயிலில் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்புல அந்த வேர்வை சுரப்பிகள் செபேஷியஸ் கிளாண்ட் சொல்லுவோம், நிணநீர் சுரப்பிகள் இதெல்லாம் ரொம்ப பிளாக் ஆகிறதுனால நம்ம உடம்புல கொப்பளங்கள் மற்றும் வீக்கம் வந்து ஏற்படலாம். அடுத்து ட்ரை ஸ்கின், ரொம்ப வெயிலில் வறண்ட சருமம் ஆகிறது. வெயிலில் சருமத்தில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சறதுனால தோல் வறண்டு அரிப்பு மற்றும் செதெல்லாம் வந்து மாறும். அடுத்து மிக முக்கியமாக இருக்கிறது முகப்பரு. அடுத்து பரு நிறைய உருவாகிற டைம் இது. அதில் மட்டும் இன்ஃபெக்ஷன், அதிக வெப்பம் காரணமாக இந்த வேர்வை சுரப்பில் அடைப்பு ஏற்பட்டு இந்த முகப்பரு, அக்கி மற்றும் தோல் நோய் தொற்றுகள் ஏற்படும். அடுத்து முக்கியமானது ரொம்ப சன்னில் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சுட்டே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங்னு சொல்லுவோம். நீண்டகால வெயில் பாதிப்பு சருமத்தில் சுருக்கங்கள் வந்து ஏற்படுத்தி ஒரு முன்கூட்டியே வந்து அவங்களுக்கு ஒரு வயதான தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சன். இதெல்லாம் வந்து கோடை காலத்தில் வரக்கூடிய சரும பாதிப்புகள் முக்கியமானது. ஓகே சார், வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில கோடைக்கால பிரச்சனைகள் அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க சார். சரும பிரச்சனைகள் என்னென்ன வரும் அப்படின்றது வந்து முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க சார். ஸோ அதை எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க சார். இப்படி ஹேண்டில் பண்ணணும்னா ஸோ வெயிலில் செல்றத முதல்ல தவிர்க்கணும். முக்கியமா அந்த காலையில 10 மணி முதல் மதியம் 4 மணி வரை வெயில்ல செல்றத வந்து நம்ம குழந்தைகளுக்கும் பொருந்தும் பெரியவங்களுக்கும் பொருந்தும். வந்து அப்படியே வெளியே செல்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா சன்ஸ்கிரீன் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து பயன்படுத்தலாம். அப்படி வெளியே செல்லும் போது நம்ம ஒரு குறைந்தபட்சம் அந்த
சொல்லுவோம் SPF 30 கொண்ட ஒரு சன்ஸ்கிரீன் வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது முகம் நம்ம உடம்பு ஃபுல்லாக நம்ம மூடிக்கிறது நம்ம நல்லது. வெளியே கவர் பண்ணிக்கலாம், ருதா மாதிரி போட்டுக்கலாம், கேப் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல முழுக்கை ஆடைகள், நல்ல ஃபுல் அண்ட் ஷர்ட்ஸு, ஃபுல் அண்ட் பேண்ட்டு, கைக்கு க்ளவுஸு, கொடை, தொப்பி, சன்கிளாஸு இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து நம்ம பயன்படுத்தணும். அடுத்த வெயில் காலத்தில் இந்த சருமம் நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நம்முடைய சருமத்தை வந்து நம்ம வந்து ஒரு குளிர்ச்சியாக வச்சுருந்தோன்னா நம்ம தோல் வறட்சியை வந்து நம்ம தடுக்கலாம். அதிக அளவு தண்ணீர் மற்றும் நீர் சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம வந்து அவசியம் எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம உடனே வந்து மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. ஓகே சார். இப்போ இந்த கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த சரும பிரச்சனை அப்படின்றது நீண்ட கால நோய் சரும பிரச்சனையா மாறதுக்கான சான்சஸ் இருக்குங்களா சார்? கண்டிப்பாக உடனே நீங்கள் மருத்துவர் அணுகி அது சிகிச்சை எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் ஒரு வீக்கம் வருது, கொப்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அது என்னோட சீல் பிடிச்சி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ ஃபீவர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டெஃப்லோகாக்கஸ் பாக்டீரியா வந்துருச்சுன்னா அது அப்போ இதயத்தையும் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அக்கின்னு சொல்லுவாங்க, சிரங்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் விட்டுடுவாங்க, கண்டுக்காமல் விட்டுடுவாங்க. திருப்பி வந்துட்டே இருந்தால் அது இதயத்தையும் சிறுநீரகத்தையும் அந்த கிருமிகள் பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது நமக்கு வந்துட்டு. ஓகே சார். இப்போ ட்ரைனஸ் அந்த மாதிரி ட்ரை ஸ்கின் மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார் கோடை காலங்களில். அது வின்டர் டைம்ல வரக்கூடிய இந்த ட்ரை ஸ்கின்க்கும் இந்த சம்மர்ல வரக்கூடிய ட்ரை ஸ்கின்க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் பெருசா இருக்கு? பொதுவாக கோடை காலத்து வெயில் காலத்து ரெண்டுத்துக்கும் வரதுக்கு காரணம் முக்கியமான காரணம் டீஹைட்ரேஷன். அது அந்த கோடை வின்டர் சீசனில் வர்றதும் வந்து முக்கியமான நீர் சத்து குறையிட்டாங்க. அப்போ நீர் சத்து தெரியாது, அவங்களுக்கு தாக்கம் ஏற்பட்டது தெரியாது. நமக்கு வந்துட்டு போதுமான அளவு தண்ணீர் இருந்தாமல் இருப்பாங்க. இதில் அதிகமான அளவு நீர் வெளியேறதுனால வரக்கூடிய ட்ரைனஸ் ஏற்படுது. ரெண்டுத்தையும் ப்ரிவென்ட் பண்ண நம்ம ஒரு நல்ல ஒரு மாய்ச்சரைசிங் எமோலியன் யூஸ் பண்ணிட்டா நம்ம தவிர்த்தரலாம். ஓகே சார். ஸோ அடுத்ததாக வந்து இந்த சம்மர் டைமில் ஃபுட்டு அப்படின்றதுல நம்ம எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். பொதுவாக இந்த வெயில் வந்து நம்முடைய செரிமான மண்டலத்தை வந்து நேரடியாக பாதிக்கும். நேரடியாக பாதித்து நமக்கு பசியின்மை இருக்கும், நீரிழப்பு ஏற்படும், வயிற்றுப்போக்கு மற்றும் அஜீரணம் இன்டைஜஷன்ஸ் போன்ற ஒரு காமனாக அந்த வந்து பிரச்சனைகள் அதிகரிக்கும். உடம்புல ஹீட் அதிகமாகிறதுனால நம்மளுடைய டைஜஸ்டிவ் என்சைமுடைய செயல்பாடுகள் வந்து குறைஞ்சு நமக்கு இந்த டைமில் வயிறு உப்புசம், நெஞ்செரிச்சல் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும். நம்ம ஸோ இதை வந்து நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாக வைப்பதன் மூலமாகவும் நீர் சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்றதுனாலும் இப்பிரச்சனையை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். ஸோ இந்த வெயில் காலத்தில் நம்ம ஜீரணத்தன்மை குறையிறதுனால நம்ம இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஈஸியாக செரிக்கக்கூடிய ஆகாரங்களாக நம்ம வந்து சாப்பிட்றது நம்ம வந்து ரொம்ப நல்லது. இந்த டைமில் ரொம்ப நம்ம ஆயிலி ஃபுட்டோ எண்ணெயில் வேக வச்ச பொருட்களோ சாப்பிடாம நம்ம ஒரு லைட் ஃபுட்டாக நீராவியில் வேக வச்ச பொருளாக நம்ம வந்து சாப்பிட்றது நம்ம நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வயிற்றுப்போக்கு மற்றும் ஃபுட் பாய்சன் வெப்பநிலை அதிகரிப்பாக பார்த்தீங்கன்னா கிருமிகள் விரைவாக பரவி வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் உணவு ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுக்கான சான்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்கும். ஸோ அதனால் நீரிழப்பு மற்றும் மலச்சிக்கலும் சில பேருக்கு வந்து ஏற்படும். டீஹைட்ரேஷன் ஏற்படுறதுனால அவங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து ஏற்படுறதுக்கான நினைச்சல் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இது எப்படி தீர்க்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக நீர் அருந்துதல், நாள் முழுவதும் ஒரு போதுமான அளவு நம்ம வந்து தண்ணீர் குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது, மோர் குடிப்பது, இந்த நீர் சத்து மிகுந்த உணவுப் பொருட்களான தர்பூசணி, வெள்ளரிக்காய், ஆரஞ்சு போன்ற நீர் சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்னபடி காரமான உணவுகளை வந்து தவிர்த்துடணும். நம்ம எண்ணெயில் வறுத்த காரமான உணவுகளை குறைச்சி எளிதில் செரிமான உணவுகளை சாப்பிட்ணும். முக்கியமாக வெளியில் இருக்கக்கூடிய பானங்களை வந்து நம்ம வந்து தவிர்த்துட்டு இந்த ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடிய இந்த ஹை கலோரி டயட் பானங்களில் வந்து டோட்டலாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சார்ந்த மோர், இளநீர் போன்ற பழச்சாறுகள் போன்ற நீர் வந்து நல்லது. சப்போஸ் உங்களுக்கு அதிகப்படியான வயிற்று வலி, வாந்தி அல்லது நீரிழிப்பு அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனடியாக மருத்துவரை வந்து அணுகணும். ஸோ இந்த வெயில் காலத்தில் அந்த அப்பெண்டிசைட்டிஸ் வர்றதுக்கு கூட நிறைய சான்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் வயிற்று வலியை சாதாரணமாக கருதிடக்கூடாது, உடனே நம்ம மருத்துவரை அணுகி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார். இப்போ இந்த ஹீட் அதிகமாகிறதுனால இந்த பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இந்த கோடை காலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்களா? சொன்னேன் இல்லையா, ஹீட் அதிகரிக்கிறதுனால உடம்புல நீரிழப்பு ஏற்படும். ஸோ நம்ம ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யணும், நல்ல நீர் இருக்கணும் நம்ம. ஓகே சார். ஸோ நீரிழப்பு ஏற்படுறப்ப அங்கே கான்ஸ்டிபேஷன் வருது. கான்ஸ்டிபேஷன் மோஷன் போய் உட்காரப்ப நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண என்ன ஆகிடுறதுல உள்ள இருக்க ரத்த குழாய்கள்லாம் வந்து வீக்கமாக்கி வெளியே வர ஆரம்பிக்கிறது தான் பைல்ஸ்னு சொல்லுவோம். நம்ம சில பேருக்கு ரொம்ப கிராக் ஏற்படும், அதை வந்து ஃபிஷர் இன் ஆனோன்னு சொல்லுவோம். கிராக் வெடிப்புகள் ஏற்படுறதுக்கான அது ப்ளீடிங் ரொம்ப அதிகம் ஏற்படும் வாய்ப்பு கண்டிப்பாக அதிகம். அது முக்கியமான காரணம் வந்து நீரிழப்பு,
இந்த நார்சத்து உள்ள உணவுப் பொருட்களை வந்து சாப்பிடாமல் இருக்கிறது முக்கியமான காரணம். ஓகே சார். அப்போ உணவு அப்படின்றது இந்த கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உணவு இல்லைங்களா சார்? ஸோ அதை வந்து நம்ம என்னென்ன செலக்டிவான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைங்களா சார்? ஓகே சார். ஏன் வந்து கோடை காலங்களில் இந்த கண்களில் பாதிப்பு அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம் சார்? முக்கியமாக இந்த கோடைக்கால வெயிலில் ஏற்கனவே யூவி ரேஸ்னால பார்க்குறப்ப நம்முடைய கண்ணில் வந்து வறட்சி ஏற்படும், ட்ரைனஸ் சொல்லுவோம், கண்ணில் எரிச்சல் ஏற்படும், கண் செவந்து போகிறதுக்கு, கண் ஒவ்வாமை அலர்ஜி ஏற்படும், மற்றும் இந்த தொற்று நோய்கள் ஏற்படும். அந்த ஐ கன்ஜெக்டிவ்ஸ் இல்லையா, மெட்ராசைன்னு சொல்லக்கூடிய வைரல் கன்ஜெக்டிவிட்டிஸ் ஏற்படும். இந்த வெயில் கால ட்ரைனஸ்னால பார்வை குறைபாடு போன்ற நோய்களும் அதிகமாக வந்து நமக்கு ஏற்படும் நமக்கு. ஸோ வெயிலில் காரணமாக கண்கள் ஏற்படும் முக்கிய பாதிப்புகளை ட்ரை ஐ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ அதிக ஹீட் இருக்குது மற்றும் ஏசி பயன்பாட்டினால நம்முடைய கண்ணீர் படலை வந்து விரைவாக ஆவியாகி நம்ம கண் எரிச்சல் மற்றும் கண்ணில் மணல் தூவியது போன்று வந்து ஒரு உணவை வந்து ஏற்படுத்துது. ஓகேங்களா. அடுத்து வந்து ஐ அலர்ஜி. இந்த வெயில் காலத்தில் பரவக்கூடிய தூசி மற்றும் வெப்பத்தினால கண்ணில் ஏற்படக்கூடிய அரிப்பு, நீர் வடிதல், தண்ணி மாதிரி வடிஞ்சிட்டு இருக்கும், அலர்ஜிக் கன்ஜெக்டிவிட்டிஸ் சொல்லுவோம், போன்ற தொற்று நோய்களும் ரொம்ப அதிகமாக ஏற்படுது. அடுத்தது ஃபோட்டோபோபியான்னு சொல்லுவோம். வெயிலில் செல்லும்போது கண்களில் வலி மற்றும் எரிச்சல் ஏற்படுறதுனால இந்த பிரகாசமான வெளிச்சத்தை வந்து நம்ம பார்க்க முடியாமல். அடுத்தது இந்த சூரியனுடைய புற ஊதா கதிர் வந்து டைரெக்டாக நம்ம கண்ணில் படுறதுனால இந்த கேட்ராக்ட் சொல்லுவோம், அது சீக்கிரமாக வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்த ரெட்டினா பாதிக்கப்படும், விழித்திரை பாதிப்பு. சில டைம் பேர் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாகவே ஒரு பார்வை குறைபாடுகளும் வந்து அவங்களுக்கு ஏற்படும், கண் மறைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க வெயில் அதிகமாகிற போது. ஸோ இந்த கண் இமைகளில் கொப்பளம் வரும், சில பேர் கண் கட்டின்னு சொல்லுவாங்க. கண் முடி இருக்கு இல்லைங்களா, முடி கீழே வந்து வேறு கணுக்களில் வந்து இந்த ஸ்ட்ரெயின் சொல்லக்கூடிய ஒரு வந்து பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஏற்படும். கண்ணு ஏன்னா சுத்தமில்லாத கையை கொண்டு கண்ணை அடிக்க நிமின்றதுனால கையில் இருக்க அழுக்குகள் கண்ணில் வந்து பாதிக்கப்பட்டு அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து ஏற்படலாம். இதை வந்து நம்ம பொதுவாக இந்த கண் எப்படி வந்து நம்ம தடுக்கலாம் பார்க்குறோன்னா, நம்ம பொதுவாக சன்கிளாஸ் போடணும். நல்ல அந்த யூவி பாதுகாப்பு கொண்ட சன்கிளாஸ் வந்து அணிகிறது நம்ம நல்லது. இந்த கண்ணை வந்து நம்ம அடிக்கடி நல்ல ஒரு குளிர்ந்த நீர்னால நம்ம அடிக்கடி கழுவணும். நம்ம கண்ணை வந்து தேய்க்கிறது, ரப் பண்ணுறத வந்து நம்ம தவிர்க்கணும். போதுமான அளவு தண்ணீர் குடிச்சு நம்ம 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சு நம்ம உடம்பு நீர் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம. ஓகே சார். முக்கியமாக வந்து புது பசங்க என்ன பண்ணுவாங்க, குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் அப்படியே போடுவாங்க. ஸோ அந்த டைம் என்ன ஆகிடும், ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த சூரிய ஒளி படாத இடங்களில் வந்து அந்த பூஞ்சை காளான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய காரணங்கள் ஏற்படும். ஸோ அப்போதும் நல்ல ஒரு காட்டன் ட்ரெஸ் கொண்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஒத்தி எடுத்துட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ட்ரெஸ்ஸஸ் போடணும். உள்ளாடைகள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். சில பேர் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 1-2 உள்ளாடைகள் சேஞ்ச் பண்ணுறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டான வேரிங், நிறைய பேர் ஜீன்ஸு அந்த மாதிரி பேண்ட்லாம் போட்டுப்பாங்க. அப்போ என்ன உள்ள ஈரப்பதத்தை அப்படியே அது தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நிறைய இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், வேர்க்குரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ நல்ல லூஸான தளர்வான ஆடைகளை வந்து நம்ம வந்து அணிய சொல்லணும். ஏற்கனவே சொன்னபடி 2 முறை அவங்களை குளிக்க வைக்கிறது நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே சார். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில இன்னைக்கு கோடை கால நோய்களும் தடுப்பு முறைகள் குறித்து நிறைய விஷயங்கள் டாக்டர் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்போ இந்த உடல் சூட்டை தணிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க சார். முக்கியமாக எல்லாரும் பேஷண்ட்ஸ் எல்லாம் வரும்போது உடம்பு சூடாயிடுச்சு தான் வருவாங்க. உடம்புக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம உடம்பு நல்லா சூட்டு, பாடி ஹீட்டை வந்து நம்ம குறைக்கணும்னா தினசரி நம்ம வந்து குறைந்து 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நல்ல இளநீர், மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் போன்ற நீர் சத்து மிக்க உணவுப் பொருட்களை வந்து உட்கொள்ளணும். கற்றாழை ஜெல் பயன்படுத்துதல் மற்றும் வெந்தயம் போன்ற உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மற்றும் அந்த காரமான மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். வெயிலில் செல்றதை குறைக்கிறதுனால உடல் வெப்பநிலை விரைவாக நமக்கு குறைக்க உதவும். இந்த நீர் சத்து மற்றும் உணவுப் பொருட்கள் பார்த்துக்கணும் நம்ம. அடுத்தது நம்ம உடலில் குளியல், ஒரு நாளைக்கு தினமும் 2 முறை குளிக்கிறது, குளிர்ந்த நீரில் குளிக்கிறது முக்கியம். அடுத்து இந்த காஃபி, தேநீர் போன்ற மதுபானங்களை வந்து முக்கியமாக வந்து நம்ம இந்த டைமில் வந்து ரொம்ப தவிர்க்கணும். இதேமாரி உடம்பு சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மருத்துவர் அணுகிறது ரொம்ப நல்லது. ஓகே சார். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கோடை கால நோய்களும் தடுப்பு முறைகள் குறித்து டாக்டர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இப்போ வந்து கருவுற்ற தாய்மார்கள் அவங்க வந்து இந்த கோடை காலங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்றது சொல்லுங்க சார். கண்டிப்பா. முக்கியமா அந்த கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாரும் எந்த ஒரு பிரச்சனையாலும் இந்த 3 பேருக்கும் அந்த பிரச்சனை சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டது நல்ல ஒரு சரியான கேள்வி.
பொதுவாக அந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு டீஹைட்ரேஷன் வந்து ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு ஏற்படும். வெயிலுடைய தாக்கத்தினால உடலில் நீர் சத்து வேகமாக குறைஞ்சி அவங்களுக்கு தலை சுற்றல், மயக்கம் மற்றும் சோர்வு ஏற்படும். அதிகமான உடல் வெப்பத்தினால அந்த உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தக்கூடிய திறன் குறையிறதுனால டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகி அவங்களுக்கு அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் வந்து முக்கியம் அதிகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த யூடிஐன்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் பாதை தொற்று வந்து போதுமான அளவு தண்ணீர் குடிக்காதனால அவங்களுக்கு நீர்க்கடுப்பு மற்றும் இந்த சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. அடுத்தது ஸ்கின் பாதிப்புகள், அவங்களுக்கு அந்த அதிக வெப்பத்தினால அவங்களுடைய சரும உணர்திறன் அதிகரித்து இந்த ஹைப்பர் பிகமெண்டேஷனு, இந்த தோல் சிவக்கரத்து போன்ற பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது இந்த வீக்கம், கால் வீக்கம் மற்றும் சோர்வு. இந்த வெயில் காலங்களில் வந்து கால்கள் வந்து நீர் கோர்த்து அவங்களுக்கு அந்த எடிமா ஏற்படுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான சோர்வு வந்து அவங்களுக்கு ஏற்படும். இதை நம்ம எப்படி அவங்களுக்கு தவிர்க்கணும்னா நிறைய தண்ணீர், இளநீர், மோர் மற்றும் பழச்சாறுகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அவங்க சாப்பிடணும். பொதுவாக அந்த உச்சி வெயில் சொல்லக்கூடிய அந்த காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வெளியில் செல்றதை வந்து அவங்க தவிர்க்கணும். நல்ல தளர்வான பருத்தி ஆடைகளை வந்து அணியணும். ஓகே சார், வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில கோடைக்கால நோய்களும் அதற்கான தடுப்பு முறைகள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏ முத்துக்குமரன் அவர்கள் நிகழ்ச்சியில நமக்கு நிறைய டீட்டெயில்டான விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சார், இப்போ வந்துட்டு யூடிஐ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இல்லைங்களா? ஸோ சிறுநீரை பாதை தொற்று கடுப்பாயிடுச்சுன்னு வருவாங்க நீர். ஆமா சார், அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க சார் டீட்டெயில். பொதுவாக அந்த கோடை காலத்தில் வந்து போதிய அளவு தண்ணீர் குடிக்காதனால ஏற்படக்கூடிய டீஹைட்ரேஷன் மற்றும் அதிகமான வியர்வையினால பாக்டீரியாக்கள் அந்த சிறுநீர் பாதையில் வந்து ஈஸியாக வந்து மல்டிப்ளை ஆகிடும். ஓகேங்களா? மல்டிப்ளை ஆகி வெளியேறாமல் அந்த இடத்துல வந்து தொற்று ஏற்படுத்தும். இப்போ தொண்டையில் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் நம்ம பெரஞ்சைட்டிஸ் சொல்கிறோம், டான்சைட்டிஸ் சொல்கிறோம். அந்த சிறுநீர் பாதையில் அவங்களுக்கு வந்து தொற்று ஏற்படும். இது முக்கியமான காரணம் டீஹைட்ரேஷன் தான். ரெண்டாவது அதிகப்படியான வியர்வைகள், ஈரப்பதம் அப்படியே இருக்கிறதுனால பாக்டீரியா வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுநீரை அடக்கிறது. நிறைய பேர் ரொம்ப நேரம் சிறுநீரை அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த சிறுநீரை அடக்கி வச்சுக்கிறது கூட அந்த பாக்டீரியா அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ். ரெண்டாவது சுகாதாரமின்மை, ஒரு அசுத்தமான ஒரு டாய்லெட் வந்து பயன்படுத்துறது, அவங்க ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து அவங்க ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. இதுதான் வந்து வெயில் காலத்தில் இந்த சிறுநீர் தொற்றுன்னு சொல்லக்கூடிய யூடிஐ வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு அறிகுறிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கும் போது ஒரு கடுமையான எரிச்சல், ரொம்ப எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க, வலி ஏற்படுறது, அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும், அடிக்கடி யூரின் போகணும் என்ற உணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், குறைந்த அளவு வெளியேறினா கூட. அடுத்து சிறுநீரகம் போனால் இந்த ஸ்மெல்லு, துர்நாற்றம் அடிக்கும் வந்துட்டு ரொம்ப சில அடர்ந்த மஞ்சள் நிறத்தில் போவாங்க. ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிறப்போ ரொம்ப எல்லோயிஷாக போகிறப்போ ரொம்ப ஸ்மெல் ஏற்படும். சில பேர் லேடிஸ் பார்த்தீங்கன்னா அடிவயிறு வலி, முதுகு வலி ரொம்ப ஏற்படும். ஸோ அதிகமாக ஜுரம், இன்ஃபெக்ஷன் அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு தான் குளிர் காய்ச்சல் வர்றது காமன் வந்துட்டு. இதை எப்படி நம்ம வந்து பொதுவாக தவிர்க்கலாம்னா எல்லாத்துக்கும் தண்ணீர் ஒரு நாளைக்கு 3 லிட்டர். கோடை காலம் வந்தாலே தணிக்கிற ஒரே முறை வந்து தண்ணீர் தான். தடுக்கிற முறை தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2-3 லிட்டர் கண்டிப்பாக தண்ணி இருக்கணும். முக்கியமாக சிறுநீர் கழித்தவுடன் முன்பகுதியிலிருந்து பின்பக்கமாக சுத்தம் செய்யணும். ஓகே, சில பேர் பின்பக்கம் இருந்து முன்பக்கமாக வாஷ் பண்ணுறப்ப திருப்பி தொற்று கொண்டு வந்து அவங்க சிறுநீர் பாதையை வந்து விட்டுடுவாங்க. ஸோ அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் வாஷ் பண்ணும்போது முன்பகுதியிலிருந்து பின்பக்கமாக செல்லணும். அடுத்து முக்கியமாக அந்த உடலுக்கு பிறகு சிறுநீர் கழிப்பது வந்து அந்த பாக்டீரியா வந்து வெளியேற்ற உதவும் வந்துட்டு. அடுத்து ஆடைகள், அவங்க நல்ல ரொம்ப தளர்வான பருத்தி ஆடைகளை வந்து ரொம்ப அணியணும். அடுத்து உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உணவுப் பொருட்கள், மோர், தயிர், இளநீர் மற்றும் நீர் சத்து உள்ள பழங்களை வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கணும். எப்போ வந்து டாக்டரை பார்க்கணும்னா தொடர்ச்சியாக அந்த அறிகுறிகள் நீடித்தாலோ, இல்லை காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ, ரொம்ப முதுகு வலி இருந்தாலோ உடனடியாக மருத்துவர் அணுகி சிறுநீர் பரிசோதனை செஞ்சு அதற்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டா இது சரியாகிடும். ஓகே சார், வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில கோடைக்கால நோய்களும் அதற்கான தடுப்பு முறைகள் குறித்து நிறைய விஷயங்கள் டாக்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு சார். நிகழ்ச்சி நிறைவாக இந்த கோடை காலத்தை நம்ம எளிமையா கடக்கணும், இது எப்படி நம்ம வந்து கடந்து வரலாம் அப்படின்றத ஒரு ஆரோக்கியமான முறையில அப்படின்றத வந்து நிகழ்ச்சி நிறைவாக சொல்லுங்க சார். இது நம்ம 3 இதாக பிரிச்சுக்கலாம். ஒன்று உணவு, பானங்கள், தண்ணீர் தான். தாகம் எடுக்க வர காத்திருக்காம அடிக்கடி தண்ணீர் குடிக்கணும். தினமும் குறைஞ்சது 3-4 லிட்டர். அடுத்து இயற்கை பானங்கள், இளநீர், மோர், எலுமிச்சம்பழச்சாறு, சர்பத், நுங்கு மற்றும் தர்பூசணி போன்றவற்றை அதிகம் அருந்தவும். நீர் சத்துள்ள உணவுப் பொருட்களான வெள்ளரிக்காய், முலாம்பழம், ஆரஞ்சு, சுரக்காய், பூசணிக்காய், புடலங்காய் போன்ற பொருட்கள், காய்கறிகள் அதிகம் சேர்த்துக்கணும்.
தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா காஃபி, டீ அண்டு செயற்கை குளிர்பானங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். மது அருந்துவதை தவிர்க்கணும். ஏன்னா என்ன பண்ணும், உடல் நீர் சத்தை வந்து குறைக்கும். முக்கியமாக காரமாக மற்றும் அசைவ உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது ஆடை பாதுகாப்பு. பருத்தி மற்றும் தளர்வான வெள்ளி நிற ஆடைகளை அணியுங்க. இது காற்றோட்டத்தை வந்து அனுமதிக்கும். ரெண்டாவது, பகல் 10 மணிலேருந்து 4 மணி வரை அத்தியாவசியம் இல்லாமல் வெளியே போகிறத வந்து தவிர்க்கணும். அப்படியே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுனாலும் கொடை, கேப் மற்றும் கூலிங் கிளாஸ் பயன்படுத்தணும். சூரிய ஒளியிலிருந்து சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு SPF 30% அதிகம் உள்ள சன்ஸ்கிரீன் லோஷன் பயன்படுத்துறது நல்லது. அடுத்தது, நம்ம உடம்பை பராமரிக்கிறது குளியல். தினமும் 2 முறை குளிக்கிறது உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். வீட்டை குளிர்விக்கணும். பகல் நேரங்களில் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடி திரைகளை போட்டு வைக்கணும். அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் காற்றோட்டத்தை நம்ம வந்து அனுமதிக்கலாம். அடுத்தது, நிறைய பேர் உடற்பயிற்சி வாக்கிங் செய்வாங்க. உடற்பயிற்சிகளை அதிகாலை இல்லை சாயந்தர டைமில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் சிறுவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணிகள், நோயாளிகள் அதிக கவனத்துடன் இருக்கணும். உங்களுக்கு தலை சுத்தல், மயக்கம், சோர்வு, அசதி போன்ற அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக மருத்துவர் அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.